அதிரடியான திருப்பங்களுடன் ஐயனார் துணை சீரியல் நடந்தது என்ன தெரியுமா? இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை ஒழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம். என்னென்னு பார்த்தா இப்போ இந்த வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா வீட்டு பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாக்குமெண்ட், அதாவது இந்த உயில் எல்லாத்தையும் காட்டிட்டு வீட்டுக்குள்ளே எல்லோரும் போகிறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் வானதி இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த சமயத்தில் இந்த வானதி ஏன் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடந்துங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் பாண்டியனுக்கே பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்த வானதியோட அப்பா ஒரு முடிவை எடுத்து வச்சுருப்பாங்க. இதில் இந்த வானதியோட அம்மாவுமே பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த பாண்டியனோட குணத்தை வச்சு அந்த இடத்துல ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டு அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நாம்ளே பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்பவும் சரியான ஒரு விஷயந்தான் சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபேமிலியில் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து இப்போ பாண்டியனுக்கு திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் இந்த வானதி சும்மா இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் நம்ம நிலாவை பற்றி தப்பாகவும் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே ரொம்பவும் எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனையாக அவங்களுக்கு உருவாகிடுச்சுன்னு கூட சொல்லலாம். எப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம பாண்டியனை பார்க்க வீட்டுக்கு வராங்க. ஏன்னா இந்த இடத்துல வீடு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்க சமயத்தில் எல்லாரும் பாட்டு போட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்க இந்த ஒரு செகண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வானதி வீட்டுக்கு வந்ததுமே இந்த நிலாவை பார்த்ததுமே ரொம்பவே கடுப்பாயிருங்க. இவ உண்மையான பொண்டாட்டியில் உண்மையான பொண்டாட்டி மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்ததும் அவங்களுக்கு கோபம் அதிகரிச்சிருச்சு. உடனே என்ன இந்த வீட்டில் இங்கே ஆம்பளையும் கூட கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அவங்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா விட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம நடேசன் என்ன பண்ணாருனாக்கா இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே, ஏய் என்ன பேசுகிற நீ, வந்தியா பார்த்தியா கிளம்பிட்டே இருக்கணும், சும்மா தேவையில்லாத வார்த்தையில் யாரும் கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காத அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த வீடு வந்தது காரணமே நம்ம நிலா தான். நிலா வந்த பிறகு இந்த வீட்டில் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் பல நல்ல விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. இதில் இவ வேறு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வந்துருச்சு. இப்போ நம்ம வானதி சும்மா இல்லாமல் நீங்கள் வாயை மூடுங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வானதி இப்போ நடேசனை திட்ட அவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை பார்த்தீங்கன்னா உருவாயிருது. உடனே நம்ம பாண்டியனும் நம்ம சோழனும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு நல்ல சான்ஸில் இந்த வானதியும் சரி இந்த நடேசனும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வானதி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்களா, இல்லை இந்த வீட்டை 2ஆக பிரித்து வருவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் தெரிவிச்சுட்டு இந்த நடேசன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பற மாட்டாரா அப்படின்றத வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தெரிவிச்சிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.